கருங்கடல் பகுதியில திரும்பவும் அமெரிக்காவோட குளோபல் ஹாக் சிறக விரிச்சு பறந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது. அதுவும் குறிப்பா கிரெச் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த கிரீமியா பிரிட்ஜ், அதுல இருந்து 170 கிலோமீட்டர் தெற்கு பகுதியில அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த குளோபல் ஹாக் பறந்துகிட்டு இருக்கு. அது ரஷ்யாவுக்கு தொந்தரவா இருந்தா அவங்க என்ன பண்ண முடியும்? அமெரிக்கா பறந்துக்கலாம், ஏன்னா அது இன்டர்நேஷனல் வாட்டர் தான். அவங்க பறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க பறந்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திடீர்னு காணாமல் போயிடுச்சு. எப்படி அப்படின்னா, இந்த ஃபிளைட் லேடர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விமானம் எங்க பறந்துகிட்டு இருக்கு, எங்க இருந்து டேக் ஆஃப் ஆச்சு, எங்க போய் லேண்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அது ஆஃப் ஆயிடுச்சு. மேபி அமெரிக்காவே அதோட ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் அந்த ட்ராக்கரை வந்து ஆஃப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும். ஆனா அதுக்கு மேல ஏதோ ஒரு மிசைல் அட்டாக்கோ வேற ஏதோ நடந்த மாதிரி இல்லை. திடீர்னு பறந்துட்டு இருக்கும்போது சிக்னல் கட்டாய் தொம்பக்குன்னு விழுந்துருச்சு கருங்கடல்ல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா அதை பத்தி இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க. திரும்ப திரும்ப இது போல அதிகமான குளோபல் ஹாக்குகள் சிக்னல் கட்டாய் விழுந்துருது இந்த கருங்கடல் பகுதியில அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் தான் அப்படின்னு ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்புல சொன்னாலும், அமெரிக்கா அனலிஸ்ட், இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி அனலிஸ்ட்லாம் இருப்பாங்களே, அவங்க கப் சிப் ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ் அப்படிங்கிறது போல இருக்காங்க. இன்னும் எதுவும் தெரியல, என்ன காரணம் அப்படிங்கிறது போல தெரியல. அது உண்மையாலுமே இருக்குதா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல, காணாம போச்சு. சரி, ஓகே. ஏன் வந்து தொடர்ந்து, ஏன்னா 7ஆம் தேதி பறந்துருக்கு, 6ஆம் தேதி பறந்துருக்கு, 5ஆம் தேதி பறந்துருக்கு, தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்கு. இதுல சில பல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருது. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பவும் போலதான் அப்படியே பறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சேட்டலைட்லாம் இந்த முச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா ரஷ்யாவை. ஸோ அப்படி பார்க்கும்போது நொவோசஸ்கி இந்த பகுதி இருக்கு, ரஷ்யாவோட பகுதி, அங்க இருந்து பல கருங்கடல் ஃபிளீட், நம்ம ஆல்ரெடி செய்திகளில் சொல்லியிருப்போம் இல்லையா, கருங்கடல் ஃபிளீட்டுக்கு சொந்தமான கப்பல்கள் வந்து வாங்கடா போய் பார்த்தலாம் இந்த அளவு கிரீமியால அப்படிங்கிறது போல கிளம்பி வந்திருக்குது. ஸோ இந்த கப்பல்கள்லாம் கிரீமியாவோட செவஸ்டாபோல் பகுதியில் வந்து டாக் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த கப்பல்கள்லாம் வந்து அங்க டாக் பண்ணாங்கன்னா உக்ரைன் தான் வந்து போட்டுகளை வச்சு அடிக்கிறது, ட்ரோன்களை வச்சு அடிக்கிறது, ஏசிஎம்எஸ் வச்சு அடிக்கிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா. அப்படி பண்ணாங்கன்னா இழப்புகள் தானே, ஸ்டாம் சாடம் செயல் இது போல இழப்புகள் தானே. எப்படி வந்து ரஷ்யா இது போல அனுப்பி விடுறாங்க, இழப்புகள் அதிகமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இதுக்கு தான் ரஷ்யாவோட அனலிஸ்ட்னா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் செட் பண்ணியாச்சு, ஸ்டார்லிங்க் ஆகுது, டேஸ் ஆகுது, எதுவுமே வேலை செய்யாதுக்கு மேல அனுப்புங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இங்க அனுப்பி விட்டுருக்காங்களாமா. ஸோ எந்த அளவுக்கு கை கொடுக்குது, ரஷ்யாவோட இந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த அளவுக்கு ரஷ்யாவோட கருங்கடல் ஃபிளீட்டுக்கு தைரியம் வந்ததுக்கு காரணம் கர்கிவ் பகுதி தான். கர்கிவ்ல ஸ்டார்லிங்கை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணாங்க இல்லையா, இதுக்கு மேல நீங்க கால் எடுத்துவே அந்த சேட்டலைட் இருக்கான்னு உங்களுக்கே சந்தேகம் வர அளவுக்கு சப்ரஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போலாம் ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்புல பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா இப்போ உக்ரைன் வந்து இதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அமெரிக்காவோட ஆயுதங்கள், அதாவது உக்ரைனோட அந்த நேவல் ட்ரோன் வருதுன்னா சமாளிச்சுக்க முடியும். ஆனா அமெரிக்காவோட ஏடிஎஸ்எம்எஸ் மிசைலு, ஹிமார்ஸ் மிசைலு, இது போல ஏதோ ஒன்று, இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலு, ஸ்கால்ப் மிசைலு, அப்புறம் டாரஸை புடுங்கியே கொடுத்தாவேன்னு ஒரு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று போய் தாக்குச்சினாலும் குவாந்தமோ கியூபால 4 நாள்ல போயிடும், அங்க பாத்துருவாங்க, வேலையை பார்த்து விட்டுருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க உக்ரைன். அவங்களோட ட்ரோன்கள், இந்த பேபி ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, பேபி, அந்த ட்ரோன்களை வச்சுதான் விளையாடி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த தடவை ரஷ்யா என்ன செய்ய போறாங்க, அதை தடுத்து நிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா அந்த அளவுக்கு பொறுமை உக்ரைனுக்கு இருக்குதா இல்ல, ஒரு போட் அனுப்பி விட்டாங்க, அந்த இமேஜ் காத்தோடனே எத்தனை போர் கப்பல் வந்திருக்கு, எங்க நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அனுப்பி விட்டுக்கிறாங்க ஒரு பேபி ட்ரோனை. அதை பிடிச்சிட்டாங்க ரஷ்யா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பயன்படுத்தி டபடபடபடன்னு சொல்லிட்டு தள்ளிக்கிறாங்க. அது வெடிச்சிருச்சு, அந்த பேபி ட்ரோன்கள் வெடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே தொடர்ந்து இது போல செய்திகள் வரும், இது போல வீடியோ பதிவுகள் வரும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பெலரூஸ் கிட்ட போயிடலாம். ஏன்னா இந்த பெலரூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி சேட்டலைட்ஸ் மொச்சிட்டு இருக்கோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸ்லயும் மொச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் உக்ரைன் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். இந்த வீடியோ பதிவு மட்டும்தான் ரஷ்யா தரப்பு வந்து கொடுத்தது. மற்றதெல்லாம் இந்த சேட்டலைட் இமேஜ், இந்த குளோபல் ஹாக்கு காணாமல் போனது, இந்த ஃபிளீட் நேவல் வெசல்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதோட இமேஜ் எல்லாம் உக்ரைன் கொடுத்தது தான். ஏன்னா உக்ரைன் தான் தெய்வம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸ் அது மேலே முடிஞ்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சோர்ஸ் கொடுத்தது தான். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் நம்பர் 2, அதாவது இந்த வேக்னார் படை, முன்னாள் வேக்னார் இந்நாள் ஆப்பிரிக்கா காரஸ் அளிக்கக்கூடிய படைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெலரூஸ்ல தஞ்சம் புகுந்து அங்கேயே அடைக்கலமா இதுதான் என் ஊர் இதுக்கு மேலே அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து சில இடங்கள்ல கேம்புகள் வச்சிருக்காங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ்ல வந்து அஷ்போவிச்சி அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் அடிச்சு சிவனேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ புறம்போக்கு நிலம் கிடைச்சது, அங்க வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் குடிசையெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதுனால குடிசையெல்லாம் கழிச்சிட்டு அந்த கேம்பை கழிச்சிட்டு கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருப்பாங்க இல்லையா வேலை செஞ்சு. ஸோ அதனால பில்டிங்லாம் கட்டி ஏதோ வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இது கண்ணில் தெரிஞ்சிருச்சு.
இப்போ உடனே மேற்குலக நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, பில்டிங் பாருங்க 2 மாடி கட்டிக்கிறாங்க. எதுக்கு அங்க கட்டிக்கிறாங்க? இந்த தேதிக்கு இப்படி இருந்தது, இந்த தேதிக்கு இப்படி இருந்ததுன்னு 4 தேதிக்கு போட்டு இந்த வருஷம் இப்படி இருக்குது பாத்துக்குங்க, 2 மாடி கட்டி வச்சுக்கிறாங்க. அங்க பூரா இஸ்காந்தர் மிசைல் வச்சிருக்கலாங்க அப்படிங்கிறத இவங்களே யோசனை பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு பிரிகேடுக்கு தேவையான, அதாவது இந்த இஸ்காந்தர் மிசைல் இருக்கு இல்லையா, அந்த பிரிகேடுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் இங்க பதுக்கி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதோட இவங்களே கால்குலேஷனுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது விளையாடி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு வெடி விபத்து நடக்குது அப்படிங்கிறதோட தெரிஞ்சாதான் தெரியும். ஏன் அப்படின்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத கடங்கு மேலே தாக்குதல் பண்ணுறாங்களா, ஃபர்ஸ்ட் டிட்டோனேஷன் ஆகுது கரும்புகை தான் வெளியே வருது. ஆனால் செகண்ட் டிட்டோனேஷன் ஆகும்போது மிகப்பெரிய வெடி விபத்து நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான வெடி விபத்து இந்த உக்ரைனுக்குள்ள அந்த ஆயுத கடங்குகள் மேலே தாக்குதல் பண்ணும்போது தெரியுது. ஒரு பிரிகேட் அளவுக்கான ஆயுதங்களை இப்படி 2 பில்டிங் கட்டி மாடியில் வச்சு வைப்பாங்களா அப்படிங்கிறதோட தெரியல. ஏன்னா ஈஸி டார்கெட்டாக இருக்குது. குழி தோண்டி அண்டர் கிரவுண்டில் தானே வைப்பாங்க, அதுவும் இங்கே இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏதோ வரைஞ்சு காட்டுறாங்க, பார்ப்போம். உக்ரைனும் சரி மேற்குலக நாடுகளும் சரி பெலரூஸ்லயும் மோப் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த பால்டிக் சி இருக்கு இல்லையா, இந்த பால்டிக் சீல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கலினின்கிராட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் 30 போர்க்கப்பல்களோட ஒரு மிகப்பெரிய நேவல் எக்ஸசைஸ் வந்து நாட்டோ நாடுகள் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? அந்த இடத்துல இருந்து நேரா பெலரூசியும் அடிக்கலாம், நேராக கலினின்கிராடையும் அடிக்கலாம். ரஷ்யா சின்ன எஸ்கலேஷன் இருந்துச்சுனாலும் அப்புறம் பாருங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து மிரட்டலுக்காக இந்த ட்ரில் பண்ணலாம் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கப்படுது. ட்ரில் அங்கேயா பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போர்க்கப்பல்களையும் சப்மரைன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கியூபாக் அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்க அங்கே ட்ரில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இங்கே மிரட்டல்னா அங்கேயும் மிரட்டல், இங்கே வந்து சும்மா டெஸ்டிங் அப்படின்னா, அதாவது ட்ரைனிங் அப்படின்னா அங்கேயே வந்து ட்ரைனிங் தான். கரெக்டாக யாருக்கு எப்படி வேணுமோ அவங்க அப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த ட்ரில் வந்து இந்த கலினின்கிராடுக்காக மட்டும் கிடையாது, பெலரூஸ்க்கான மிரட்டல் தான். ஏன்னா பெலரூஸ்ல இருந்து ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிறதோட எகிரி குச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாயத்தா போயிடும் இல்லையா. அதுக்காக ஒரு மிரட்டலுக்காக கூட பெலரூஸை மிரட்டணுன்றதுக்காக கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேம்ப் எல்லாம் எந்த அளவுக்கு ரெடி பண்றாங்கன்னு தெரியுது இல்லையா. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. முன்னாடியே இந்த வரைஞ்சலா காமிச்சிட்டோம் இல்லையா, உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு இந்த பெலரூஸ் வழியா வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த சர்னிவிட்ஸ் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒப்லாஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொமேனியா பார்டர்ல வந்து இந்த கன்னி வெடியெல்லாம் போச்சு வைக்கிறது. ஏன்னா மக்கள்லாம் வந்தாங்கன்னா இப்போ கூட இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போலலாம் நம்ம பார்த்தோம். அது மேபி ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த சர்னிவிட்ஸோட மேயர் இருப்பார் இல்லையா, உக்ரைனோட மேயர் தான். இப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு புலம்பல்களா இல்லை இன்டிமேஷனான்னு தெரியல, அவர் தரப்புலேருந்து வந்து குமுறல்கள் நினைக்கிறேன். இது என்னோட ஒரு கருத்து தான். அவர் என்ன சொல்லிக்கிறான்னு சொல்கிறேன், நீங்களே முடிவெடுத்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த யூட்டிலிட்டி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அங்கங்க கொண்டு வந்து பஸ்ஸை பிடிச்சி வந்து நிப்பாட்டி வச்சு அவங்க கண்ணில் படுறதுனா டக்குன்னு பிடிச்சி உள்ள எடுத்து போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல இவரு தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இன்டிமேஷன் தெரியல இவரு தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. சரி, என்னப்பா அந்த யூட்டிலிட்டி ஒர்க்கர்ஸ்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில நபர்களுக்காக சொல்றேன். அதாவது இந்த அடிமட்ட ஊழியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட்டுறவங்க இது போல இருப்பாங்க இல்லையா, கிளீனிங் ஜாப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம சில முக்கியமான நபர்கள் போஸ்ட்மேனு மற்ற யூட்டிலிட்டிஸ்க்காக இருப்பாங்க இல்லையா ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க எல்லாமே ஈஸியா இருக்கறனால வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதனால பிரதானமான வேலைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த ஒப்லாஸ்ட்ல அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகளா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மேயர் தரப்பு வந்து போட்டு உடைச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு மொபைலைசேஷன் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம், இக்கட்டா நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஆனா இதே உக்ரைனோட சோர்சஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம அவங்களையும் பார்க்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த போடுறாங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, ப்ளூ கலர் மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயிஸ் போடக்கூடிய ட்ரெஸ், அதை வந்து அவங்களே செஞ்சு வச்சுக்கிறாங்களாமா. யாரு? இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர்கள். பிடிக்க வர்றாங்க அப்படிங்க தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க நான் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது போல அதை எடுத்து மாட்டிக்கிட்டு ஜம்முன்னு நடந்து வந்து போயிடலாங்க. இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால நாங்கள் என்ன பண்றோம், அந்த மாதிரி நபர்கள்லாம் பிடிக்கிறோம். அதை வந்து இவர் இப்படி சொல்றாருங்க, மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. பார்த்து இந்த மேயருக்கு என்னன்னு பார்த்து சொன்னோம்னா அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இருதரப்பையும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். உங்ககிட்ட சொல்லியாச்சு, நீங்க தான் அரசு ஆராய்ந்து எது சரியா இருக்கு எது தப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.